வணக்கம் நண்பர்களே. முதல்வரான விஜய் போட்ட முதல் கையெழுத்து இதுதானா? அதாவது முதல்வர் விஜய் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்கும் நிலையில் அவரது முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வேன் என்ற உத்தரவாதத்தோட விஜய் முதல்வராகிறார். தமிழக சட்டசபை தேர்தலில் விஜய் கட்சியான தாவேகாவுக்கு 108 இடங்கள் கிடைச்சது. இந்த நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் விஜய் கட்சிக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகா, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இதனால் தாவேகாவின் பலம் 120ஆக உயர்ந்திருக்கு. இந்த நிலையில் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களோட ஆதரவளித்த கட்சிகளின் பிரதிநிதிகளோட விஜய் ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். ஆனால் ஆளுநர் கேரளா செல்வதாக கூறப்பட்டது. இதனால் விஜய் வீட்டுக்கு திரும்பி சென்றார். பின்னர் ஆளுநரின் கேரளா பயணம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து விஜய் ஆளுநர் மாளிகைக்கு சென்று அங்கிருந்து ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தையும் விஜய் பெற்றுக்கொண்டார். இந்த நிலையில் விஜய் இன்று காலை 10 மணிக்கு முதல்வராக பதவியேற்கிறார். இந்த நிலையில் அவர் போடும் முதல் கையெழுத்து எது என்பதை பார்க்கலாம். 200 யூனிட் மின்சாரம், அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், மகளிர் உரிமை தொகை 2500, மதுவிலக்கு உள்ளிட்ட மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர் முதல் கையெழுத்து போடுவார் என தெரிகிறது. முதல்வரானதும் 5 ஆண்டுகளில் எத்தனை கோப்புகளில் கையெழுத்திட்டாலும் முதல் கையெழுத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2016 ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்ற போது 500 மதுக்கடைகளை மூடல், 100 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட 5 திட்டங்களை முதலில் கையெழுத்திட்டார். அதேபோல 2021 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றதும் முதலில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், 4000 கொரோனா நிதியுதவி, ஆவின் பால் விலை குறைப்பு உள்ளிட்ட 5 திட்டங்களில் கையெழுத்திட்டார். அந்த வகையில் விஜய் முதல் கையெழுத்தான மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களில் கையெழுத்திடுவார் என சொல்லப்படுகிறது. தமிழக முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் புதிய அரசு காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை ஆகிய திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். அதனால் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்றுக் கொள்வார். பதவியேற்கும் விழாவில் அனைத்து மிக முக்கியமானவர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அவர் முதலில் போடப்படும் கையெழுத்து தமிழக மக்களின் நலனுக்காகவும் ஊழலை ஒழிக்கவும் மற்றும் மதுக்கடைகளை மூடவும் அவர் உத்தரவிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் முதல்ல போடுற கையெழுத்து என்னவா இருக்கும்? மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட்டில் அது தெரிவிங்க.